வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசின் திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டில் ஒருவர் பயனடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக 7வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. நாதகவை சேர்ந்த 6 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். பாஜகவின் அங்கமாக சீமான் மாறிவிட்டதாக காட்டமான விமர்சனம். பெரியார் மற்றும் பிரபாகரனை கொச்சைப்படுத்தும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சீமானுக்கு உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் கண்டனம். தவேகாவில் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்தார் விஜய். முதல் கட்டமாக நியமிக்கப்பட்ட 19 மாவட்ட செயலாளர்களுக்கு வெள்ளி நாணயங்களை வழங்கி வாழ்த்து. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் இடைநீக்கம். வக்ஃபு வாரிய மசோதாவை அவசரமாக நிறைவேற்ற ஒன்றிய அரசு முயற்சி என குற்றச்சாட்டு. திருப்பூர் தலைமை தபால் அலுவலகத்தில் தொடங்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்திற்கு வரவேற்பு. பொதுமக்கள் வருகையை பொறுத்து கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்படும் என அறிவிப்பு. சேலத்தில் 1 லட்சம் செலுத்தினால் 2 லட்சம் தருவதாக பல கோடி ரூபாய் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட புகார். கைதான பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி உள்ளிட்ட 3 வரும் 7ஆம் தேதி நீதிமன்ற காவல். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து இன்றும் புதிய உச்சத்தை தொட்டது. சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. திராவிட மாடல் திமுகவுக்கு எதிராக பேசதான் அவை வளர்வதாகவும் திமுக 7வது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீண்டும் சொல்கிறேன், 7வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்ற உறுதி இந்த நேரத்தில் எடுத்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 3000த்திற்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர், மாவட்ட மாணவர் அணி செயலாளர், மகளிர் அணி அமைப்பாளர் உள்ளிட்ட 6 முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார். மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஏழைகளுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு திமுக தொடங்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் மக்களுக்காக உழைப்பை செலுத்தாமல் கட்சி தொடங்கியதும் ஆட்சியை பிடிப்போம் என்று சிலர் பேசி வருவதாக முதலமைச்சர் சாடினார். சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர்லாம் சொல்ல விரும்பலை. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்றுக் கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்பல தான்.
தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிடத்திற்கு எதிராக பேசுபவர்களால் தான் திராவிடம் தொடர்ந்து வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். ஆளுநரின் பேச்சால் திமுக வளர்ந்து வருவதாகவும், இதனால் அவரை மாற்றிவிட வேண்டாம் என பிரதமர் மற்றும் அமித்ஷாவுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் பேசினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று திமுக 7வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் அவர் சூளுரைத்தார். திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும், இப்படி சொல்ல தான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் மூலையில் ஒடிக்கிட மாட்டோம். நீங்கள் சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும். மீண்டும் சொல்லுகிறேன், 7வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தை எடுத்து சொல்லுகிறேன். காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனை சாதனைகளை நான் எண்ணி பார்க்குறோம், திட்டங்களை பார்க்குறோமே. ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய ஆட்சியின் பலனை இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும், ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அந்த வீட்டில் பல பலன் கிடைச்சிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மார்பளவு பெரியார் சிலை பரிசாக வழங்கப்பட்டது. பிழைப்புவாத அரசியல் நடத்தும் சீமானின் நாம் தமிழர் கட்சியில் அவர் மட்டுமே எஞ்சியிருப்பார் என்று அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நூற்றுக்கணக்கானோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், நாதாக சார்பில் பணம் வசூலித்து முறைகேடு செய்யும் சீமான் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். பாஜகவின் அங்கமாக சீமான் மாறிவிட்டதாகவும், பெரியார் குறித்த அவதூறு பேச்சை ஏற்க முடியாது என்றும் கூறிய அவர்கள், சீமானின் பிழைப்புவாத அரசியல் மக்களிடம் அம்பலப்பட்டு விட்டதாக சாடினார். தாத்தன் பாட்டம் பட்ட அவமானத்தை அதில் இருந்து மீண்டும் இன்னைக்கு இது நெஞ்ச நிமித்தி கருத்தியலை இந்த முன்னாடி உங்கள் தொலைக்காட்சி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த தந்தை பெரியார் அண்ணா ஏற்கனவே போட்ட விதைகள் அதை இன்னைக்கு இழிவுபடுத்தி பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த தமிழக வரலாறு மன்னிக்காது. எப்படிப்பட்ட எதிர்ப்பையும் சந்திக்கிற கூட்டம் தான் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. அங்கே இன்னைக்கு பிழைப்புவாத அரசியல் நடத்துகிற கூட்டம் மட்டும்தான் அவர் எஞ்சி இருக்கு. அவர்கிட்ட இப்போ எஞ்சி இருக்கிறது, நாங்கள் கருத்தியலாக 10-11 முன்னாடி இருந்த கருத்தியல் தத்துவார்த்தம் எல்லாம் செத்து போய் அதையெல்லாம் நாங்கள் மீண்டு வந்துட்டோம். சீமானை நம்பிச் சென்று அனைத்தையும் இழந்து நிற்பதாகவும் திமுகவில் இணைந்தவர்கள் குற்றம் சாட்டினர். அவரை விட கருத்தியல் கொள்கையில் நாங்கள்தான் வீரம் மிக்கவர்கள் என்றும், விரைவில் சீமானின் கூடாரம் காலியாகும் எனவும் தெரிவித்தனர். எந்த தேர்தலையுமே வென்றக்கூடாது அப்படிங்கிறத மிக கவனமாக வியூகத்தை வகுத்து செயல்படுறார் அண்ணன். அதனால் நாங்கள் மக்கள் பணியாற்றிட வேண்டும், வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் வர்றோம். எங்களை போன்றவர்கள் அவர் பிசிறும்பார், பண ஆசை பிடிச்சவர்கள், பதவி ஆசை பிடிச்சவங்க, இவங்க அதனால் வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். இப்போ நம்ம சரி, அது மக்களோட இயங்கக்கூடிய இயக்கங்களை தேடி நம்ம வர வேண்டிய சூழலில் திராவிட கட்சிகள் அது வலுவாக இருக்குது, அது திமுக வலுவாக இருக்குங்காட்டி அதில் இணைஞ்சிடும். இந்த கட்சி தான் எங்களுக்கு உலகம் அப்படிங்கிற நான் அந்த மொழி உணர்வுக்காக, இன உணர்வுக்காக இந்த கட்சியில் சேர்ந்தோம். கடைசியில் சீமான் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையில் இழந்ததுக்கப்புறம் தான், கண் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அந்த கட்சியால் மன உளைச்சல், பல வேதனைகள் பட்டு இப்போ அதுக்கப்புறமா அவங்க பேசுகிறது எல்லாமே பொய். நம்ம எதை எதிர்பார்த்து அவங்க சொல்கிற எல்லா கொள்கையுமே பொய். அவர் அந்த கொள்கைக்காக ஒரு இன்ச்சு கூட அவர் இது பண்ணவே இல்லை, வேலையும் பார்க்கல. மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறத மட்டும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பல உறுப்பினர்கள், பல பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் செய்கிறாங்க. எளியவர்களும் அதிகாரம் பெற வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அதற்கான இயக்கமாக இருக்கும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவில் கார் வாங்கும் 3 பேரில் ஒருவர் எலக்ட்ரிக் கார்களை வாங்க விரும்புவதாகவும், அதற்கு பெண்களே காரணமாக இருப்பதாகவும் ஆய்வு ஒன்றில் சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நடுத்தர மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் மாருதி 1 லட்சம் ரூபாயில் விற்பனைக்கு வந்த டாடா நானோ போன்ற கார்கள் பிரபலமாகின. இந்த வரிசையில் தற்போது எலக்ட்ரிக் கார்கள் மீதான ஆர்வம் மக்களிடம் அதிகரித்துள்ளது. நான் ஒரு 10 இயர்ஸாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். பெட்ரோல், டீசல் வண்டி எல்லாமே ஓட்டியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஈவி காருக்கு மாறி இருக்கோம். நிறைய வித்தியாசம் இருக்குது. அது கொஞ்சம் ரஃப்பாக அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஈவியில் கொஞ்சம் சாஃப்டாக அப்படி இருக்குது. பெஸ்ட்டாக என்னென்னா நாய்ஸ் கம்மியாக இருக்குது. அதில் ரொம்ப நாய்ஸ் அந்த இதில்
எல்லா வெஹிக்கிளுமே வந்து பெட்ரோல் இந்த வண்டி நாய்ஸ் இருக்கும், இதில் கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருக்குது. கூகுள் மற்றும் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் இணைந்து வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் எலக்ட்ரிக் கார்கள் மீது அதிகரிக்கும் ஆர்வத்திற்கு பெண்களே முக்கிய காரணமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 52% இந்திய பெண்கள் எலக்ட்ரிக் கார்களை வாங்கவே விரும்புவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது லேடிஸும் ஈக்குவலாக தான் வந்துட்டுருக்காங்க, ஜென்ஸ்க்கு ஈக்குவலாக. இந்த இதில் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போது நாங்கள் கடைக்கு போனாவே 7-8 கடை ஏறி இறங்கி தான் வாங்குவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது த பெஸ்ட் சொல்யூஷனாக அந்த ஈவியை நாங்கள் பார்க்கறதுனால தான் அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். புதிதாக கார் வாங்க விரும்புபவர்களில் 36% பேர் எலக்ட்ரிக் கார் வாங்க விரும்புவதாகவும், புதிதாக பைக் வாங்க உள்ளோரில் 30% பேர் எலக்ட்ரிக் பைக் வாங்க விரும்புவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கூகுளும் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்ற ஒரு நிறுவனமும் இணைந்து ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கை பல ஆச்சரியங்களையும் பல நல்ல விஷயங்களையும் செய்திகளையும் சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் 10 ஆண்டுகளில், அதாவது 2035 அதுக்குள்ள அதிக வருமானம் பெறுகின்ற குடும்பங்களோட எண்ணிக்கை 3 மடங்கு, அதாவது சரியா சொன்னா 2.7 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ட்டு இந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஸோ அதனால என்ன இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அதிக வருமானம் கொண்ட குடும்பங்கள் எண்ணிக்கை உயர மின்சார வாகனங்களுடைய விற்பனையும் அதிகரிக்கும். எலக்ட்ரிக் கார்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருந்தாலும் அவற்றை வாங்க மக்கள் தயக்கம் காட்டுவதற்கான காரணங்களையும் ஆய்வறிக்கை பட்டியலிட்டுள்ளது. எலக்ட்ரிக் கார்களின் அதிக விலை, பேட்டரி சார்ஜிங் நிலையங்கள் இந்தியாவில் போதுமான அளவு இல்லாதது, பேட்டரியின் ஆயுட்காலம், நம்பகத்தன்மை என கார் வாங்குவோரின் கவலைகளை பட்டியலிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களான கொடைக்கானல், உதகையில் திடீரென காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கொடைக்கானல் மூடுபனியாக காட்சியளிக்கும் நிலையில் உதகையில் வெப்பம் தகிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் நவம்பர் முதல் ஜனவரி இறுதி வரை உள்ள 2ஆம் சீசனில் நிலவும் மூடுபனி, உறைபனி காலங்களை காண்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். ஆனால் தற்போது திடீர் மழையும் கடுமையான மூடுபனியும் நிலவுவது சுற்றுலா பயணிகளை வியக்க வைத்திருக்கிறது. பருவநிலை மாற்றம் என்பது கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்தாலும் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய மாறுதலை கண்டறிய முடிவதாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலகம் வெப்பமயம் காரணமாக தற்போது கொடைக்கானலிலும் காலநிலை மாற்றம் உருவாகியுள்ளதா என்ற அச்சமும் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பகல் பொழுதுல நல்ல வெயிலாகவும், இரவு நேரங்கள்ல நல்ல உறைபனி நிலவக்கூடிய ஒரு கால நேரம் இது. ஆனா கடந்த ஒரு மாதமாவே என்ன இருக்குன்னா, 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு மழை பெய்யுது, அது 2 நாளைக்கு மழை பெய்யுது, திருப்பி ஒரு கடுமையான வெயில் இருக்கு, அதன் பிறகு ஈவினிங்ல ஒரு 2 நாளைக்கு குளிர் இருக்கு. இது மாதிரி ஒரு நிலையற்ற ஒரு பருவநிலை மாற்றம் இங்க புதுசா தென்படுறத கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த மலைப்பகுதியில என்ன நடக்குது, இங்க உள்ள சூழ்நிலைகள் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த ஆய்வுக்கு இதை உட்படுத்தணுன்றதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. காலநிலை மாற்றத்தினால கொடைக்கானல் நிலப்பரப்பும் கொடைக்கானல் மலை பிரதேசமும் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்குற இந்த மூடு பனி. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையினால எங்களுக்கு கிடைக்கிற மழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கிடைக்கும். மேலும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில மூடு பனியும் உறைபனியும் இங்க இருக்கும். கொடைக்கானலில் மூடுபனி காணப்படும் நிலையில் உதகையில் கோடை காலத்தை போல பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதம் 2வது வாரம் மற்றும் 3வது வாரத்தில் உதகையில் பகல் நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். ஆனால் கடந்த 10 நாட்களாக அதிகபட்ச வெப்பநிலையாக குறிப்பாக 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து 24 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
லானினோ மற்றும் எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் வந்து உலகம் முழுக்க இருக்குது. கடந்த வருடம் நமது இந்தியாவிற்கு நமதுக்கு எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் வந்து இருந்தது. அந்த எல்னினோ எஃபெக்ட் இருந்ததுனால நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் 29 டிகிரி செல்சியஸ் கடந்த 74 வருடத்தில் இல்லாத வகையில் 29 டிகிரி செல்சியஸ் ஏப்ரல் மாதம் ரெக்கார்ட் ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் நம்ம வேர்ல்டு மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய ப்ரெடிக்ஷன் படி நமக்கு இந்தியாவில் லானினோ எஃபெக்ட் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வெப்பம் நிலவும் போது மலை காய்கறிகளை எவ்வாறு சாகுபடி செய்வது என்பது குறித்து வாரந்தோறும் 2 நாட்கள் விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் குழு மூலம் அறிவுரைகள் பதிவிட்டு வருவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மலை பிரதேசத்தில் சட்டென்று மாறி வரக்கூடிய இந்த காலநிலையால் விளைநிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய மலை பயிர்களும் வன தாவரங்களும் முற்றிலுமாக மாறுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திக், சிவசாமி. ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கும் சூழலில் ஜவுளி மற்றும் வேளாண் துறையில் முன்னணியில் உள்ள ஈரோடு மாவட்டத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்று தொழில்துறையினர் காத்திருக்கின்றனர். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துறையாக ஜவுளித்துறை உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு, பல்லடம், திருச்செங்கோடு போன்ற பகுதிகளில் செயல்படும் விசைத்தறிகள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருகின்றனர். கொரோனா காலத்திற்கு பின் யுக்ரைன் போர், தானியங்கி தறிகளின் வருகை என அடுத்தடுத்து நிகழ்ந்த மாற்றங்களால் இத்துறை நலிவடைந்து தறிகளை பழைய இரும்பு கடைக்கு உடைத்து விற்கும் நிலைக்கு நெசவாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் வேலைவாய்ப்பை இழந்து வரும் அவர்கள் விசைத்தறிகளை பாதுகாக்கும் ரக ஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துவதாக பாஜக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதியான விசைத்தறிக்கென்று தனி ரக ஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் தொடரில் இதை நிறைவேற்றி கொடுக்குமாறும், ரயில்வேஸ் போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஒரு சீருடை திட்டத்தை முன்னெடுத்து விசைத்தறியில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு என்று மொத்தமாக நிதி ஒதுக்காமல் ஜவுளித்துறைக்கு தனியாக நிதி ஒதுக்கும்படியும், பவர்டெக்ஸ் இந்தியா திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி 50% மானியம் வழங்கவும் நெசவாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆட்டோலோமுக்கு ஈடாக செமி ரேப்பியருக்கு ஆன தறியை அப்கிரேட் பண்ணுறதுக்கான மானியம் கிடைக்காம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பவர்டெக் இந்தியா ஸ்கீமை மீண்டும் நடைமுறைப்படுத்தி கொடுத்தா எங்கள் பவர்லூம்லாம் ஆட்டோலோமுக்கு ஈடாக செமி ரேப்பியர் அளவுக்கு விசைத்தறிகளை மேம்படுத்தி உலகத்தரத்தில் ஆட்டோலோமுக்கு ஈடாக நாங்கள் போட்டி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதேபோல் மஞ்சள், தேங்காய், வாழை, அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் ஈரோடு மாவட்டத்திற்கு ஏற்றுமதிக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து மஞ்சள் உற்பத்திக்காக அதிக குளிர்சாதன கிடங்குகள் அமைத்துக் கொடுக்கப்படும் என்று ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகுமா என வேளாண் துறையினர் எதிர்நோக்கி இருக்கின்றனர். கோல்டு ஸ்டோரேஜ் ஈரோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே குறைவாக உள்ளது. அதுவும் குறிப்பாக வேளாண் சார்ந்த ஈரோடு மாவட்டத்தில் குளிர்சாதன கிடங்கு என்பது அரசு அதிக நிதியை ஒதுக்கி தனியாருக்கு ஒரு 50% மானியம் மத்திய அரசு கொடுத்து இங்கு அதிகமாக தமிழ்நாட்டில் குளிர்சாதன கிடங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். வணிகர்களுக்கு நிம்மதி கொடுக்கும் வகையில் எதிர்வரும் ஒன்றிய பட்ஜெட்டில் வரி குறைப்பு இருக்குமா என்று காத்திருக்கும் தொழில்துறையினர் வாடகைக்கான GST வரியை முழுமையாக ரத்து செய்யவும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றனர். வேங்கை வயல் விவகாரத்தில் ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் 3 பேர் குற்றத்தை அரங்கேற்றியிருப்பதாக புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை குடிநீர் தொட்டியில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மனித கழிவு கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்தி வந்த விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன்
வழக்கின் விசாரணை முடிவடைந்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அறிக்கை தாக்கல் செய்தார். உள்ளூர் பகை காரணமாக முட்டுக்காடு பெண் ஊராட்சி தலைவரின் கணவர் முத்தையாவை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக முரளி ராஜா என்பவர் பொய் தகவல் பரப்பியதாகவும் அதை உண்மையாக்கும் வகையில் அதே ஊரைச் சேர்ந்த சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குடிநீரில் மனித கழிவை கலந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறியபோது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்ட நிலையில் வேறு நிவாரணம் வேண்டுமென்றால் கீழ் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றார். நீதிமன்றத்தை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது என்றும் மனுதாரருக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீதான விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.